பெயர் மாயா. 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் ஊரிலே அழகான பெண் யார் என்று கேட்டால் எல்லோரும் சற்று கூட தயங்காமல் என் பெயரைதான் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அழகான ஒரு பெண்ணாகத்தான் நான் இருந்தேன். மீன் போன்ற கண்கள், பால் நிறத்தில் கலர் அடர்ந்த நீளமான கூந்தல் இருக்க வேண்டிய இடத்தில் எல்லாம் கச்சிதமாய் இருக்கும் என்று என்னை வர்ணிக்காத ஆண்களே கிடையாது. இப்படியே என் வாழ்க்கை போய்க் கொண்டு இருக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு காதல் கடிதம் வரும். ஆனால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். அப்படித்தான் ஒரு நாள் என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கார்த்தி எனக்கு காதல் கடிதம் கொடுத்தான். எனக்கு அவன் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. எனக்கு விருப்பமும் இல்லைன்னு சொல்லியும் பலமுறை எனக்கு காதல் கடிதம் கொடுத்தது மட்டுமே இல்லாம என்னை காதல் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினான். அந்த வயசுல எனக்கு என்ன பண்ணணும்னு சரியா முடிவு எடுக்க தெரியல. அதனால வீட்ல எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே இவ பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, நம்ம ஸ்கூல் அனுப்புனா இந்த மாதிரிதான் பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். வெளியில தெரிஞ்சா நம்ம பொண்ணுக்கு தான அசிங்கம் அப்படின்னு என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் சொல்ல அதை கேட்ட எங்க அம்மாவும் அப்பாவும் பயந்து போய் என்ன பள்ளி படிப்ப நிப்பாட்டிட்டாங்க. இதனால ரொம்ப அழுது அழுது மன உளைச்சல் ஆனேன். எந்த தப்புமே நான் பண்ணல. ஆனா பாதிக்கப்பட்டது என்னோட வாழ்க்கைதான். இந்த சம்பவம் நடந்த 2 மாசத்துல எனக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணுனாங்க. எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் என்னோட சம்மதத்தை அவங்க யாருமே கேட்கல. அவங்க விருப்பப்படியே எனக்கு திருமணமும் ஆனது. திருமணமான அன்று இரவு எங்களுக்கு முதலுறவை அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க. ரொம்ப பயத்தோடதான் நான் அந்த ரூமுக்குள்ள போனேன். எனக்கு பார்த்து வச்ச அந்த மாப்பிள்ளை ஆரம்பத்துல எதுவும் பேசாம இருந்தாரு. நேரமாக அவருடைய செயலில் மாற்றம் தெரிஞ்சது. அவர் மேலே இருந்து ஏதோ ஒரு கெட்ட வாசனை வந்தது. எனக்கும் சின்ன வயசுங்கிறதுனால அது என்னன்னு கூட சரியா புரிஞ்சுக்க முடியல. எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, தூக்கமா வருது. நான் தூங்கட்டுமான்னு கேட்டேன். என்ன உனக்கு தூக்கம் வருதா? நீ பார்க்க வேணா, கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கலாம். ஆனா நீ வயசுக்கு வந்துட்ட, இப்ப கல்யாணமும் முடிஞ்சது. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ செய்யணும் என்று சொல்வதைக் கேட்டு நான் ரொம்பவே துடித்து போனேன். அவரோட மொத்த ஆசையும் பிறகு முடிஞ்சது. ஆனா என்னால முடியல. ரொம்ப முடியாம அழ ஆரம்பிச்சட்டேன். இந்த இரவு என் மனசுக்குள்ள மிகவும் காயம் கொடுத்த அனுபவமாக மாறிவிட்டது. அவர் வேலையை முடிச்சதும் தூங்க போயிட்டாரு. ஆனா எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல. அவர் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சட்டாரு. ஆனா என்னால அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. அந்த நைட் ஃபுல்லா நான் அழுதுகிட்டேதான் இருந்தேன். அந்த இரவு எனக்கு மிகவும் பயங்கரமான அனுபவமாக இருந்தது. என் மனதையும் உடலையும் மதிக்காத சூழல். காலையில் எந்திரிச்சு கூட நான் என்னால நடக்க முடியல. இதை பத்தி என் அம்மா கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடியே எங்க சித்தி குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். கணவன் என்றால் அப்படிதான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ வாழ பழகிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாள் ராத்திரி வந்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது அவர் மதியா இருந்துட்டு வந்ததுனால வந்த நாத்தம்தான் அது. அவர் குடிச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன பேசினாலும் என்ன அடிக்க வர மாதிரியே வருவாரு. அவர் மிரட்டற மாதிரியே பேசுவாரு. எனக்கு அது ரொம்ப பயத்தை கொடுத்துச்சு. அதனாலேயே அவரை எதிர்த்து பேசுறத நான் சுத்தமா விட்டுட்டேன். அவர் என்ன சொல்லுவாரோ அதைதான் நான் கேட்பேன். ஒரு நாள் பகலில் எல்லோரும் வெளியே போயிருந்தாங்க. நான் மட்டும்தான் வீட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு அந்த 3 நாள் வேதனை வேற. வீட்டுக்கு வந்த என்னுடைய கணவரும் என்னை ரூமுக்கு அழைத்தார். ஆனா எனக்கு இன்னைக்கு முடியாது. இன்னும் 3 நாட்கள் ஆகும். என்னால இதை தாங்கிக்கிற சக்தி இப்ப கிடையாது.
இன்னும் ஒரு 3 நாள் கழியட்டும் அப்படின்னு நான் சொல்ல அந்த நேரத்திலும் அவர் என் நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை. நான் இதை பத்தி யாருகிட்டயும் சொல்லல. அவர் எதிர்பார்க்கிற அந்த தாம்பத்தியம் என்கிட்ட இருந்து அவருக்கு சரியா கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு அப்ப அந்த வயசுல தெரியல. ஆனா அவருக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் என்கிட்ட வந்தாரு. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படியே நம்ம வாழ்க்கை முழுக்க இருந்திரக்கூடாது. நம்ம நினைச்சா மட்டும்தான், நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நரகத்தில இருந்து வெளிய போகணும்னு நினைச்சேன். என்னோட கணவர் என்னை தொடும் போதெல்லாம் அதுல ஒரு ஆசையும் காதலும் இருந்த மாதிரி தெரியாது. அவரோட ஒட்டுமொத்த மோகத்தையும் என் மேல திணிக்கிற மாதிரி ஒரு உணர்வே இல்லாத ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. தினம் ராத்திரி வந்தாலே எனக்கு பயமா இருந்துச்சு. காலம் மாற எல்லாம் மாறும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே இங்க மாறல. தினமும் ராத்திரி அது எனக்கு மாதவிடா இருந்தா கூட, எனக்கு என்ன பண்ணுனாலும், எனக்கு உடம்பு சரி இல்லைனா கூட அவர் ஆசையே என்கிட்ட கொட்டி தீப்பாரு. இதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும். இந்த கொடூரமான சூழ்நிலையில் இருந்து வெளிய வந்தாகணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன். எங்க வீட்டிலையும் இதை பத்தி என்னால யாருகிட்டயும் பேச முடியல. எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் ஜாடமாடியா இதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். புரிஞ்சுகிட்ட எங்க அம்மா எனக்கு சப்போர்ட்டராகவும் என் சூழ்நிலையை யோசிக்காம கல்யாண வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். உனக்கு திருமணம் ஆயிடுச்சு. இனிமே அதுதான் உன் வீடு. அவர் சொல்றதுதான் நீ கேட்கணும். இங்க வந்து இப்படி எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு நிக்க கூடாது. என்ன நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ என்று சொன்னாங்க. எனக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போ சொன்னது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் நல்லா படிப்பேன், எங்க ஸ்கூல்லையே நான் தான் முதல் மார்க் எடுத்தேன். ஆனா யாரோ ஒருத்தர் எனக்கு காதல் கடிதம் கொடுத்தான் அப்படிங்கிறதுனால எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையான்னு தோணுச்சு. இதுல என் தப்பு எதுவுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. ஒரு பையன் என்கிட்ட பேசுறதுக்கு அம்மா அப்பா அதை பார்த்துக்கிடுவாங்க, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையில தான் அவங்க கிட்ட வந்து சொன்னேன். ஆனா இவ்வளவு பெரிய நரகத்துல என்னை தள்ளுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எங்க அம்மாவும் அப்பாவும் நான் நல்லா இருக்கணும், குடும்பம் ஆகணும் என்பதற்காகத்தான் எனக்கு திருமணம் பண்ணாங்க. ஆனா ஒரு நல்ல ஆணா இல்லாம ஒரு தப்பான ஆணை எனக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்களே சும்மா குறை சொல்றதா இல்ல என் தலைவிதின்னு நினைச்சு குறை சொல்றதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம படிச்சு சுயமா வேலைக்கு போய் சொந்த கால்ல நின்னா நிச்சயம் நம்ம இந்த கொடூரமான நிலையில இருந்து வெளிய வரலாம். ஆனா நம்மள படிக்க வைக்க நம்ம கணவர் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார் என்று எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதனாலேயே நான் என் ஃப்ரெண்டோட அம்மாவை சந்திச்சு நடந்தது அத்தனையும் சொல்லி என் மனவருத்தத்தை கொட்டி தீர்த்தேன். அவங்க பொண்ணும் நானும் கிளாஸ் ஃப்ரெண்ட். பட் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க கணவரும் என்னோட ஃப்ரெண்டும் சம்பவ இடத்திலேயே இறந்து போனாங்க. அப்ப இருந்து என் மேல அவங்களுக்கு ரொம்பவே பாசம். அவங்க பொண்ணு மாதிரிதான் என்ன நினைச்சாங்க. அவங்க எனக்கு நடந்த எல்லாத்தையும் கேட்டு இது ஒரு குழந்தை திருமணம், சட்டப்படி இது தப்பு என்று என்னிடம் கூறினாங்க. நான் அதுக்கு என்னால எதுவும் செய்ய முடியாதுமா. அப்படி செய்தா என் வீட்டுல என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று சொன்னேன். என் பொண்ணு இருந்தா அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவேனோ அதே மாதிரி உன்னை என் குழந்தையா நினைத்து கொண்டு உனக்கு நான் உதவி பண்றேன் என்று சொன்னாங்க. அதேபோல போலீசாரிடம் புகார் கொடுத்து இவளுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று, சட்டப்படி இந்த கல்யாணம் ஆகாது என்று அவரிடமிருந்து என்னை நிரந்தரமாக பிரித்து வைத்தார். என்னை படிக்க வைப்பது என்னோட முழு பொறுப்பு என்று எனக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்து அவங்க பாதுகாப்புல என்னை வச்சுக்கிட்டாங்க. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பா அம்மா எப்ப வராங்களோ அதுவரைக்கும் நீ என் கூட இருந்து உன்னோட படிப்பை தாராளமா தொடரலாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நானும் நல்லா படிச்சேன்.
12ஆம் வகுப்புல மாநிலத்தில் முதல் மதிப்பெண் நான் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம்தான் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு டிகிரி படிக்கத் தொடங்கினேன். எனக்கு வரக்கூடிய செலவுகளை என் ஃப்ரெண்ட் அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. இப்படி 6 வருஷம் போச்சு. 2 டிகிரி படிச்சேன். என் காலேஜ் படிப்பிலையும் என் பின்னாடி காதல் என்கிற பெயர்ல நிறைய ஆண்கள் அப்போ அப்ரோச் பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா என்னோட கவனம் முழுவதும் என் படிப்புலையும் என்னோட வேலையிலையும் இருந்துச்சு. நான் அதிலிருந்து ஒரு சிறு பொழுது கூட தவறவில்லை. ஒருவேளை இன்னொரு ஆணை நம்புனா எனக்கு பழைய நிலைமை வந்து எதுவும் வந்துருமோ என்று உள்ள பயம் இருந்துச்சு. படிப்பும் முடிஞ்சது. கூடவே யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி அதுலயும் முதல் மார்க் எடுத்து முதல் முயற்சியிலேயே கலெக்டராக பதவி ஏற்றேன். இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன். நானே சொந்தமா வீடு கட்டினேன். என்னோட அப்பா அம்மா இவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத உணர்ந்துகிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க. நானும் அதை பெருசா நினைக்காம அவங்களை சேர்த்துக்கிட்டேன். இப்ப நான் என் அம்மா அப்பா கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்டோட அம்மா இன்னொரு அம்மாவாகத்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை என்கிற நினைப்பை நான் கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கும் நான் ஒரு பொண்ணுதான் அப்படிங்கறதுனால அவங்களையும் என் கூடவே வச்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டோட அம்மா என்ன மாதிரி பல மாணவர்களையும் நல்லா படிக்க வச்சாங்க. நானும் அதுபோல என்னோட மாத சம்பத்துல இருந்து ஒரு தொகையை எடுத்து ஏதோ ஒரு எளிய மாணவரோட படிப்புக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அவங்களைப் போலவே நானும் பல மாணவியர்களுக்கு உதவிக்கரங்களை நீட்டி இருக்கேன். இப்போ என்ன நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு அவங்க எனக்கு உதவி பண்ணலன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை நரகத்தோட உச்சத்துல தான் இருந்திருப்பேன். ஏன் இல்லாம கூட போயிருப்பேன். இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கிறது. நிம்மதியில ஒரு 2 வருஷம் ஓடிருச்சு. எங்க வீட்ல மறுபடியும் திருமண பேச்சு எடுத்தாங்க. எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா என்னோட பணி புரியக்கூடிய ஒருவர் ரொம்ப நாளா என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் பின்னாடியே அழைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அவரும் பார்க்க ரொம்பவே அழகா இருப்பாரு. நல்ல மனுஷன் கூட. என்ன மாதிரி நிறைய நல்ல உதவிகள் மத்தவங்களுக்கு பண்ணி இருக்காரு. அதனால அவரை நம்பி திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அவரிடம் நான் நடந்த பழைய வாழ்க்கையை பத்தி எதுவுமே சொல்லல. என்ன பார்த்தா ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் மாதிரி தெரிச்சுக்கல. எங்களுக்கு வீட்ல பேசி பெரியவங்களா நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்துச்சு. எங்களோட திருமண வாழ்க்கை நல்லாதான் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அவர்கிட்ட இந்த உண்மையை எல்லாம் சொல்லிடலாமான்னு நான் நினைச்சேன். ஆனா நான் செஞ்ச பெரிய தப்பு அதுதான்னு எனக்கு அப்போ புரியல. அவர்கிட்ட நடந்த எல்லா உண்மையையும் சொல்லலாம்னு எனக்கு இந்த மாதிரி பள்ளி பருவத்தில ஒரு திருமணம் நடந்துச்சு. அதுல இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் நடந்துச்சு. என்னை மீட்டு படிக்க வச்சது என்னோட ஃப்ரெண்டோட அம்மாதான் அப்படிங்கிற உண்மையை சொன்னேன். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். என்னோட கணவர் என்னோட சூழ்நிலையை புரிந்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில்தான் நான் அவர்கிட்ட உண்மையே சொன்னேன். ஆனால் அவர் அதற்கு மாறாக நீ எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிட்ட. ஒருவேளை நீ ஏற்கனவே திருமணமானவள் என்று தெரிந்திருந்தால் நான் உன்னை திருமணமே செய்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். எனக்கு என்ன பதில் சொல்லலாம்னு தெரியல. மனதளவுல நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எங்க வீட்டுல கட்டாயப்படுத்திதான் அந்த திருமணம் வச்சாங்க. எனக்கு அந்த வாழ்க்கையில விருப்பம் இல்லாம வெளிய வந்துட்டேன். என் கணவர்கிட்ட நான் முன்னாடியே சொல்லி இருக்கணும். ஆனா கால தாமதம் ஆனதுனாலேயே அவர் என்கிட்ட இருந்து நீ உண்மைய மறைச்சிருக்க கூடாது. எனக்கு வர மனைவி முழு கருப்போட வரணும்னு நினைச்சேன். நீ ஏற்கனவே திருமணமாகி ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு வந்து இருக்க அப்படின்னு என்னை இழிவான பதிலை சொன்னாரு. அவர்கிட்ட அந்த பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்குள்ள ஒரு சிறு பிரிவு ஏற்பட்டுச்சு. ஒரு வருஷம் நாங்க இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளல. ஆனா ஒரே இடத்தில்தான் வேலை பார்த்து கொண்டிருந்தோம்.
அதே கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு ஆண் எங்களுக்கு இடையில இருக்கும் பிரிவை சாதகமாக மாற்றிக்கொள்ள நினைச்சான். உங்க கணவர் உங்களோடு இல்ல, ஆனா உங்களுக்கு ஒரு கணவர் துணையே என்னால கொடுக்க முடியும்னு என்கிட்ட தப்பா பேச ஆரம்பிச்சான். அவரோட சைகைகள் எல்லாமே தப்பா இருக்குன்னு நான் அவனை எச்சரிக்கை கொடுத்தேன். இந்த மாதிரி என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை. இன்னொரு முறை நீ இப்படி பேசின நான் என் கணவர்கிட்டயே போய் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதை கேட்டுட்டு அவன் மாறாம என் கணவர்கிட்ட போய் உங்க மனைவி தனிமையில வாழ முடியாம என் கூட தொடர்புல இருக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டான். அதுவரைக்கும் என் மேல கோபத்தில இருந்த என் கணவர் இதை கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் அதிக கோபப்படுவாரு. ஏன் எனக்கு டைவர்ஸ் கூட கொடுக்கலாம் என்று நான் நினைச்சேன். ஆனா அப்படிதான் நடக்கல. அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே என்னை கூப்பிட்டு அவர் முன்னாடியே நீ இந்த மாதிரி பண்ணியான்னு கேட்க இல்லங்க நான் அப்படி எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல சார் உங்க மனைவி இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுனாங்கன்னு இன்னும் 4-5 விஷயத்தை சேர்த்து சொன்னான். என் கணவர் இந்த இடத்துல மறு கேள்வி எதுவும் கேட்காம அவனோட கன்னத்துல பலான்னு ஒரு அறை கொடுத்தாரு. அந்த அறையோட சத்தம் அந்த இடத்தையே அலறும் அளவுக்கு இருந்துச்சு. என் மனைவியே நீ வேற எந்த விஷயத்துல தப்பு பண்ணான்னு சொன்னாலும் நான் நிச்சயம் நம்பி இருப்பேன். அவ ஏதாவது ஒரு தப்பு பண்ணி இருந்தா கண்டிப்பா நான் கேட்டிருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல அவ தப்பை பண்ணா நானும் நீ சொன்னையே நான் ஒருபோதும் அதை நம்பவே மாட்டேன். அவ கூட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். இத்தனை வருஷம் பணி புரிஞ்சிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும். அவ என்னிடம் உண்மையை முன்னாடியே சொல்லாம மறைச்சதுதான் எனக்கு அவ மேல கோபமே தவிர மத்தபடி அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ எப்பேர்ப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொண்ணை இந்த சமுதாயத்துல தனியா வாழறதுன்னா நம்மள மாதிரி ஆண்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுமோ தவிர அவர்களுக்கு ஒருபோதும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. மேஜர் ஆவறதுக்கு முன்னாடியே திருமணம் செய்து வைத்தது அவர்கள் தந்தையோட தப்பு. அதுக்காக அவளை தண்டித்தது என்னோட தப்பு. இப்போ நீ வந்து அந்த பொண்ணு தனிமையை யூஸ் பண்ணிக்கணும்னு இப்படி ஒரு பொய் சொல்றியே இது அதைவிட பெரிய தப்பு. இந்த மாதிரி ஆண்கள் மத்தியில அவ எப்படி நிம்மதியா வாழ முடியும்? என்னோட தப்பை நான் இந்த இடத்துல நல்லாவே உணர்ந்துகிட்டேன். இதுக்கு உனக்குதான் நான் நன்றி சொல்லணும். நீ கொடுத்த இந்த பிரச்சனைதான் அவ மேல எந்த தப்பும் இருக்காதுங்கிறத என் மனசுல ஆணித்தனமா தோண வச்சது. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாண்டி அவ படிச்சு கலெக்டர் ஆகி இன்னும் அவ சொந்த காலுல நிக்கிறா. இதுக்காக அவ எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்து இருப்பான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என் மேல வச்சிருக்க அன்புனாலதான் ஒருவேளை என்னிடம் சொல்லாம போய்ந்திருக்கலாம். இது ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு ஒன்னும் கிடையாது. இதுக்காக நானும் அவளை தண்டிச்சிருக்க கூடாது. இந்த ஒரு வருஷம் அவளை நான் பிரிஞ்சு இருந்திருக்கவும் கூடாது. பொண்ணு தனியா வாழ்றானா அவ தப்பானவளாதான் இருக்கணும். அவ புத்தியும் அவளோட எண்ணமும் தப்பாதான் இருக்குன்னு நினைக்கிறவர உங்கள மாதிரி ஒரு சிலருடைய எண்ணங்களைதான் மாத்தணுமோ தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தோணல என்று இந்த இடத்துல என் கணவர் அவனை பலர்னு இன்னொரு அறையை விட்டுட்டு என் கையை பிடிச்சு வாமா போகலாம் அப்படின்னு சொல்ல எங்கன்னு நான் கேட்டேன். நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்றிலிருந்து நானும் என் கணவரும் ஒருவரை ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா வாழ ஆரம்பிச்சோம். எங்களோட மாத வருமான சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து அநாத குழந்தைகளுக்காகவும் ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காகவும் நாங்க செலவு பண்ண ஆரம்பிச்சோம். காலப்போக்கில் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. நாங்கள் மேலும் ஒரு பெண் குழந்தையை தத்தி எடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம். எங்களது வாழ்க்கை மிகவும் அழகாக போய்க் கொண்டிருந்தது. உன்னால முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது யார் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையை யாராலையும் தடுக்க முடியாது.
ஒரு பெண் நினைத்தால் என்ன வேணா பண்ண முடியும். அதுலயும் அவன் கணவன் உறுதுணையாக இருந்தா இந்த உலகத்துல எது வேணா ஒரு பொண்ணால பண்ண முடியும். நம்பிக்கையோடு முயற்சி செய். நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம். இதுபோல ஒரு நல்ல கதைக்களத்தை நீங்க கேக்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.